எஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது எஸ்ஏ 720 ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ரிலேஷன்ஸ் டு அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். வெரி வெரி ஈஸி, ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சிஏ ஃபைனல், சிஏ இன்டர்மீடியட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய எஸ்ஏ 720 ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ரிலேஷன்ஸ் டு அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். ICAI expected words. Remember these words exactly for the exam. Other informations, annual report, material consistency, material misstatement, read other informations, management responsibility, no assurance, other information sections, communicative with those who charge with the governance and appropriate actions. இதெல்லாம் வந்து இந்த 720ல பயன்படுத்தக்கூடிய முக்கியமான வேர்ட்ஸ், எக்ஸாமில் வரக்கூடிய. அப்போ இது என்னது? ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ரிலேஷன்ஸ் டு அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது ஒரு ஆடிட்டர் இன்ஃபர்மேஷன் ஃபைனான்சியல் அண்ட் நான் ஃபைனான்சியல் நம்ம பார்க்க போகிறோம், மீனிங் தான் பார்க்க போகிறோம். அந்த அதர் இன்ஃபர்மேஷனாக என்ன? ஏன்னா ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ரிலேஷன்ஸ் டு அதர் இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது அப்போ மீனிங் ஆஃப் அதர் இன்ஃபர்மேஷன். அப்போ அதர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபைனான்சியல் ஆர் நான் ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன் other than financial statements and auditor report included in entity's annual report. Other information அப்படின்றது financial or non-financial informations included in entity's annual report but other than financial statements and auditor's report. அதாவது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது, ஆடிட்டோட ரிப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஆனாலும் ஃபைனான்சியல் அண்ட் நான் ஃபைனான்சியல் மேட்டர் இன்க்ளூடட் இன் ஆடிட்டர் ஆனுவல் ரிப்போர்ட்னு சொல்கிறாங்க. அப்போ ஈஸி மீனிங் எப்படி சொல்லி இது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா சொல்லுங்கள். ஆடிட்டர் ஆடிட்ஸ் ஒன்லி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்போ அது இல்லை. பட் ஆனுவல் ரிப்போர்ட் கண்டெயின் மெனி அதர் ரிப்போர்ட்ஸ். ஏன்? என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆடிட்டர் should read them and ensure they are not materially inconsistent with the financial statements. He does not audit them. அப்போ என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆடிட்டர் ஆடிட்ஸ் ஒன்லி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பட் ஆனுவல் ரிப்போர்ட் கண்டெயின் மெனி அதர் ரிப்போர்ட்ஸ். ஆடிட்டர் should read them and ensure they are not materially inconsistent with the financial statements. He does not audit them. அப்போ தெளிவாக தெரியுதுங்க, இது வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஆனால் அது சம்பந்தம் இல்லாத மற்ற ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி ஆடிட்டர் கண்டிப்பாக இதை வந்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி என்ஷூர் பண்ணணும், தே ஆர் நாட் மெட்டீரியலி இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஹி டஸ் நாட் ஆடிட் தம். ஃபார்முலா வந்து சொல்கிறாங்க, ஆனுவல் ரிப்போர்ட், ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆடிட்டட், ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் not audited. 720 applies only to other information. What is included? என்னென்ன இருக்கலாம்? சரிங்க, நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க இதில் வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்ட்டு. என்னதான் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட் கவர்னன்ஸ் ரிப்போர்ட், மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அண்ட் அனலைசிஸ், ஃபினான்சியல் சம்மரிஸ், டைரக்டர்ஸ் ரிப்போர்ட், ஃபினான்சியல் ரேஷியோஸ், சேர்மேன் ஸ்பீச், சிஎஸ்ஆர் ரிப்போர்ட். அப்போ இது மூணுமே கண்டிப்பாக இருக்கணும். என்ன சொல்கிறாங்க? கார்பரேட் கவர்னன்ஸ் ரிப்போர்ட், மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் அனலைசிஸ், ஃபைனான்சியல் சம்மரிஸ், டைரக்டர்ஸ் ரிப்போர்ட், ஃபினான்சியல் ரேஷியோஸ், சேர்மேன் ஸ்பீச் இன் சிஎஸ்ஆர் ரிப்போர்ட். இசிடிக், சிஜி கார்பரேட் கவர்னன்ஸ், எம்டி மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன்ஸ், டிஎஸ் டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ், ஆர்சி ரேஷியோஸ் அண்ட் சேர்மேன் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். திருப்பி அதான் சொல்கிறேன், அவங்க என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட் கவர்னன்ஸ் ரிப்போர்ட்டு, மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ், ஃபினான்சியல் சம்மரிஸ், டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ், ஃபினான்சியல் ரேஷியோஸ், சேர்மேன் ஸ்பீச் அண்ட் சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் அப்படின்னும் பொழுது இசிடிக்குன்னா சிஜி. சிஜி அப்படிங்கிறது வந்து கார்பரேட் கவர்னன்ஸ், எம்டினா மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன்ஸ், அடுத்தது டிஎஸ்னா டைரக்டர்ஸ் ரிப்போர்ட், ஆர்னா
chairman's fees ratios. CSR C தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதான் கேட்டா சரி. SA 720 deals with auditors responsibility regarding other information included in annual report. ICA என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டர் இஸ் நாட் ரிக்வயர்ட் டு ப்ரொவைட் அசூரன்ஸ் ஆன் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். எப்படி ஒரு அசூரன்ஸ் கொடுப்பாரு, அவர் ஆடிட் பண்ணுங்க அசூரன்ஸ் தரலாம். அப்போ தி சென்டென்ஸ் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி டெஸ்டட். ஸோ அதர் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் ஆடிட் வந்து அசூரன்ஸ் தர முடியாது. ஹி டஸ் நாட் கிவ் எனி அசூரன்ஸ் பிகாஸ் ஹி டஸ் நாட் ஆடிட்டட். Reporting of other informations. When auditor receives some or all other informations, he should include other informations as a separate heading after key audit matters. நல்ல கவனிக்கணும். Reporting of other informations. When auditor receives some or all other informations, he should include other informations as separate heading after key audit matters. This section should contain management is responsible. Management propose other informations. Identify other informations obtained before auditors report. Listed company mention other informations expected after auditors report. Auditor's opinion. Opinion is only on financial statements, not on other informations. I told you already, auditors gives opinion on only financial statements which he audited. Auditor's responsibilities. What is the auditor responsibility here? Explain that the auditor reads, considers reports. What is other information? See, reporting misstatements. If no issues, mention no material misstatement identified. If issues exist, describe the uncorrected material misstatement. So, this is very important. So, auditor's responsibility. Auditor should obtain other information, read and compare with the financial statements, find material inconsistency or material misstatements. ICA keyword பார்த்தீங்கன்னா read other informations, not audit other informations. Situation 1. Material inconsistency identified before auditor report. Step 1. Ask management to correct it. Management refuses. Communicate with those who charge with the governance. If still not corrected, consider implications on auditor's report. Mention in other information paragraph. Situation 2. Misstatement is found after auditor report. Apply 560, that is a subsequent event. If management refuses to take appropriate legal action, go to situation 3. Problem actually existed in financial statements, not merely other informations. Then apply relevant essay like 450, 315 and 330 and 705. 705 is a modified opinion, you know very well. 330 is assessing this. 350 identify the assessing and the identify and assessing the entity and its operations. 450 the considerations. Auditors does not auditor other informations, give opinion, give assurance. சார் இது நீங்கள் கொஞ்சம் ஓவர் டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் இருக்கு நிதானமாக இதெல்லாம் என்னென்ன செக்ஷன்ஸ்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுச்சுவேஷன் 3 தான். ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நாட் நியர்லி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ், பட் ஸ்டில் தேர் இஸ் ஏன்னா சொல்கிறாங்க இல்லைங்களா, நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்க, எஸ்ஏஸ் இருக்குதுல்ல. அப்போ SA 450 அப்படின்றது கேட்குறாங்க. சரி, SA 450 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். 450 is evaluation of misstatements identified during the audit. What is 315? Identifying and assessing risk of material misstatement by understanding entity and its environment and internal control. What is 330? Assessed risk in an auditor response to assessed risk. What is 705? You know very well. Modifications to opinion in independent auditor report. இதெல்லாம் தான் அந்த 3ல ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் ஆகிடும், இதில் வரும்னு சொல்கிறாங்க. பட் ஆடிட்டர் டஸ் நாட் audit other information, give opinion, give assurance, because he does not give any gives assurance. So read, compare, report material misstatements. Practical example: ABC Limited financial statement shows profit 25 crores, but director says profit is only 40 crores.
Auditor notices mismatches. Auditor should read and identify material inconsistency, ask management to correct if refuse to communicate with those to charge with the governance, mention in audited report under other informations and actions. So these are all the things which we have studied so far about that 720 is very important. So not only auditor's responsibility in financial statements, it is responsibilities of auditors in relation to the other informations. 720. So SA 720 is very important. So you can see the case laws here. You can easily understand what is actually. Yes, Satyam Computer Services 2009 annual reports and management representations presented misleading information that was inconsistent with rule financial positions. The case highlighted the importance of auditors critically reading other informations and investigation material inconsistencies rather than relying only on management representations. அப்ப அதாவது இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒரு ட்ரூ ஃபினான்சியல் பொசிஷன் அவங்க வந்து மிஸ்லீட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த கேஸ்ல வந்து ஹைலைட் ஆன ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆடிட்டர்ஸ் வந்து கிரிட்டிக்கலி ரீடிங் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மெட்டீரியல் இன்கன்சிஸ்டன்சிஸ் ரேதர் தென் ரிலையிங் ஒன்லி ஆன் மேனேஜ்மெண்ட் ரெப்ரஸன்டேஷன். அவர் மேனேஜ்மெண்ட் சொன்னதை மட்டும் நம்பிட்டாங்க, இவருடைய பாயிண்ட் அவங்க கொடுக்கல அப்படின்றதான் ப்ராப்ளம். ஸோ இந்த 720 வந்து அதர் இன்ஃபர்மேஷன்ஸு ஆடிட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இதுதான் நம்ம 701 கூட நம்ம பார்த்தோம். KAMனு பார்த்தோம். வாட் இஸ் KAM இஸ் கம்னு நான் சொன்னேன். இட் இஸ் கீ ஆடிட் மேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் 6 வந்து எம்பசிஸ் மேட்டர் பேராகிராஃப் அண்ட் அதர் மேட்டர்கிராஃப் பார்த்தோம். பட் இந்த இடத்துல அதர் இன்ஃபர்மேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரு கோர் லிங்க்ல தான் இருக்கும். ICAI என்ன சொல்லுதுன்னா, வாட் ஷுட் ஆடிட்டர்ஸ் டூ இஃப் டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் கான்ட்ராடிக்ட்ஸ் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆடிட்டர் என்ன செய்யணும், அதாவது டைரக்டருடைய ரிப்போர்ட்ல வந்து கான்ட்ராடிக்ட்ஸ் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ ரீட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ், ஐடென்டிஃபை மெட்டீரியல் இன்கன்சிஸ்டன்சி, அப்படி இருந்துச்சுன்னா ஆஸ்க் மேனேஜ்மெண்ட் டு கரெக்ட் இட், கம்யூனிகேட் வித் தோஸ் டு சார்ஜ் வித் கவர்னன்ஸ், ரிப்போர்ட் அப்ரோப்ரியேட்லி இன் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் இஃப் நாட் கரெக்டட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆடிட்டர் என்ன செய்யணும் அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் if material misstatements is arised during the audit, he should inform to those who charged the governance. If they taken the actions against them, there is no problem. But if it is not taken against the problem, report appropriately in auditors' reports if not corrected. What is the ICAI exam questions here is clearly says, what is other informations? Financial or non-financial informations other than financial statements and auditor's report included in the entity's annual report. What is other information says, financial அல்லது non-financial information தவிர ஆடிட்டட் ரிப்போர்ட்ல இன்க்ளூட் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்றதான் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். அதான் சொல்றாங்க ஃபைனான்சியல் ஆர் நான் ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதர் தென் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் இன்க்ளூடட் இன் என்டிட்டிஸ் ஆனுவல் ரிப்போர்ட். Does auditor express opinion on other information? 100% no தான் நான் சொல்லுவேன். ஏன்னா auditor only reads other informations to identify if any material inconsistency or material misstatement is exist or not. So that's only the simple things. அதை மட்டும் தான் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமே தவிர இது அசூரன்ஸ் சர்டிஃபிகேட் அவர் தர முடியாது. மேனேஜ்மெண்ட் ரெஃப்யூசஸ் கரெக்ஷன்ஸ். வாட் ஷுட் ஆடிட்டர் டூ? கம்யூனிகேட் வித் தோஸ் டு சார்ஜ் தி கவர்னன்ஸ், consider the implications for audited report appropriately under the other information sections is very important. You see, 720 other information applies to annual reports. Other information it's not equal to, that is it is not equal to financial statements, because so many persons are wrongly concluded that financial statements is other information. Yes, I have already told all information that is financial and non-financial other than financial statements or audited reports that entity included in annual report. Read other informations. No assurance, no opinion. Look for material inconsistency. Ask management to correct it. Communicate with those who charged with the governance. Mention in other information paragraph after report to SA 560. Memory trick. Read, find, ask,
those who charge with the governance and the reports. What is the read? Read the other information, find material discrepancy or inconsistency and the material misstatement is there. Ask management to correct it. If it is accepted, it is no problem. Then not accepted. If those who charge with the governance, if management refuses it, report under other informations paragraph. ஸோ தமிழில் சொல்ல போனோம்னா 720 மற்ற தகவல்கள் ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்கும் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் மற்றும் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டை தவிர உள்ள அனைத்து ஃபினான்சியல் அண்ட் நான் ஃபினான்சியல் தகவலும் அதர் இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறாங்க. உதாரணம் கார்பரேட் கவர்னன்ஸ் ரிப்போர்ட்டு, டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்டு, ஸ்பீச் சேர்மன்ஸோட ஸ்பீச்சு, மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டு, சிஎஸ்ஆர் ரிப்போர்ட்டு, ஃபினான்சியல் ரேஷியோஸ் அண்ட் ஃபினான்சியல் சம்மரிஸ், இது எல்லாமே வந்து ஃபினான்சியல் அண்ட் நான் ஃபினான்சியல் ஐட்டம். ஸோ இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஃபினான்சியல் ரேஷியோஸ் வருமானு கேட்டால் கிட்டத்தட்ட அது தவிர்த்து தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் மற்றும் ஆடிட் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை தவிர இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அதர் இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக கார்பரேட் கவர்னன்ஸ் இருக்கும், சேர்மன் ஸ்பீச்சஸ் இருக்கும், சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் இருக்கும், மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் அனலைசிஸ் இருக்கும், ரேஷியோஸ் இருக்கும், அடுத்தது ஃபைனான்சியல் சம்மரிஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக சொல்கிறாங்க. ஆடிட்டர் ரிப்போர்ட் கண்டிப்பாக இருக்காது, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்காது. அவ்வளோதான் இந்த விஷயம். இது எக்ஸ்க்ளூடட் தான் சொல்ல முடியும். எக்ஸ்க்ளூடட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டு அப்புறம் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். எஸ். அப்போ ஆடிட்டர் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கும்போது அதர் இன்ஃபர்மேஷனை படிக்கணும். ஃபஸ்ட்டு ஆடிட்டர் ஷுட் ரீட் தம். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை உடன் ஒப்பிட வேண்டும். என்னங்க? எஸ், இட் ஷுட் பி கம்பேர் வித் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எஸ், இஃப் மெட்டீரியல் இன்கன்சிஸ்டன்சி அல்லது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். ஆடிட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இட் டஸ் நாட் கோஸ் டு ஆடிட். ஒப்பீனியன் அண்ட் அசூரன்ஸ் வழங்க வேண்டியதும் இல்லை. சரிங்க, இப்போ இட் இஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் தேர், மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு கரெக்ட் இட். If it is not corrected, that matter should be communicated with those who charge with the governance. Still, they are not corrected. Auditors should report in other information favor of the other information things. That's all. So, ICL முக்கியமான விஷயம் other information, auditor reports, read informations, material inconsistency, material misstatements, no assurance and no opinions, management responsibility those who charge with the governance, and the subsequent discoveries. So read other information, don't audit it. So this is very very easy to understand the concepts, but நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். 720 auditors responsibility in relations to other information is very very easy to understand. Thanks.